மக்களே, தர்பீஸ் சாம்ராஜ்யம், கானா சாம்ராஜ்யம் என்ன நடந்தது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெங்காயம் நடக்கல. வயித்தெரிச்சலா தான் இருந்தது. இவங்க எல்லாத்துக்குமே இந்த புலமை தமிழ் வேற பேச முடியல, இலக்கிய தமிழ் பேச முடியல. அது ஒரு பக்கம் இருந்தாலையும், கானா வினோத்தையும், நம்ம தர்பூசணியும் அவங்க இயல்பா எப்பயுமே பேசி தமிழ்ல அடிச்சுக்குவாங்களே, அந்த மாதிரி விட்டிருந்தா கூட ஓரளவுக்கு நேத்தைய எபிசோட்ல ஓரளவுக்கு ஸ்கோர் ஆயிருந்திருக்கும். இதை உணர்ந்துகிட்ட பிக் பாஸே ஒரு டைம் அலௌன்ஸ் பண்றாரு. அதாவது நீ இலக்கிய தமிழில் பேச ட்ரை பண்ணுங்க. முடியலைன்னா நீங்க நார்மலா பேசுற தமிழ பேசினா கூட எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்தாவது இவங்கள ஏதாவது நகர்த்தலாமான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜய் பார்வதி நம்ம ஸ்கோர் பண்றதுக்கே விடுறதில்ல. தர்பீஸ போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, போய் தர்பூசணி போய் "நீயா ஏதாவது செய்யறதுக்கு வர்ற? ஆனா அந்த எஃப்ஜேவும் சபரியும் உன்னை ஸ்கோர் பண்றதுக்கே விடுறதே இல்லைனா" அப்படின்னு ஒரு ஊசியை குத்தி விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு ஆமா இல்ல, நான் மன்னன் இல்ல, நான் ஏதாவது ஸ்கோர் பண்ணணும் இல்ல, இவங்க தடுக்கிறாங்கல்ல அப்படி இப்படின்னு மாதிரி இந்த அளவு ஒரு வாரி கிளப்பி விட்டாங்க. சரி, இந்த பக்கம் கானாவினத்தை ஏதாவது பேசுவாரா, ஏதாவது பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு கழகம் மூண்டா தானே பயங்கரமா இருக்கும். ஆல்ரெடி இந்த கழகம் ஏதாவது மூடும், அடுத்தடுத்த ப்ரோமோக்கள்ல பயங்கர சண்டை காட்சிகள் அரங்கேற்றம் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கோசரம் தான் இந்த டாஸ்கே கொடுத்துருக்காங்க. இவங்க எதுவும் பெருசா பண்ற மாதிரி தெரியல. இப்ப கானா வினோத்தும் தர்பூசணியும் இயல்பாவே பேசி அடிச்சு விட்டுட்டா கூட ஒரு மாதிரி நொறுங்க ஒரு ஃபன் மொமெண்டா இருக்கும் தான். நேத்து கூட ஓரளவுக்கு ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிதான் கொடுத்துருந்தா கூட ஷோ கொஞ்சம் எபிசோடாவது நல்லா இருந்திருக்கும். ஓகே, இவங்க 2 பேருமே இருந்திருக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கான கரண்ட் கண்டென்ட் மாறுது. பட் அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு என்ன அப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கான ஆஸ்கர். இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கேன். ஓகே, என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் கானா வினோத் டீம்ல விக்ரம் ஸ்கோர் பண்ண தயாரா இருக்காரு. எப்பயுமே விக்ரம் ஸ்கோர் பண்ண ரெடியா தான் இருக்காரு. எந்த கண்டென்ட் குடுத்தாலும் அத அடிச்சு நிறுத்த தயாரா தான் இருக்காரு. அவருக்கான வாய்ப்புகள அங்க பயன்படுத்திக்கிட்டாரு. அமித் கூட ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் பெருசா இல்ல. தளபதி பார்த்தீங்கன்னா, வால் பிடிக்கிற இடத்துல மட்டுமே பிரச்சனை அங்கங்க வெளிப்படுறாங்க. பெருசா ஒண்ணும் ஸ்கோர் பண்ணல. கானா டீம்ல பார்த்தீங்கன்னா, திவ்யா அங்கங்க அப்படியே பண்றாங்க. மன்னர் பிடிக்கலையா, இல்ல ஸ்கோர் பண்ண கண்டென்ட் கிடைக்கலையான்னு தெரியல. ட்ரை பண்ற இடத்துல நம்ம விக்ரமும், திவ்யாவும் இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கிமி அவங்களோட ரோல ஆடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. கானா டீம்ல. நம்ம ரம்யா ஜோ அங்கங்க ஆட தயாரா தான் இருக்கிறாங்க. கேள்வி கேட்க வேண்டிய இடத்துலயும் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கமருதீனுக்கெல்லாம் மந்திரி அப்பா, அதுக்கு ஏதாவது ஒரு சேவகனை குடுத்து இப்படி மன்னர் முன்னாடி நிக்க வச்சிருந்திருக்கலாங்கிற மாரி தான் இருந்தது. பேசவும் வரல. ஒரு ஆக்டர் வேற பக்காவா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு ஹீரோ ரோல் பண்ற ஆள் தான். என்னன்னு தெரியல. எல்லா ராணிகளும் அந்த பக்கம் போனதுனால, இவருக்கு ஒரு கன்டென்ட் கிரியேட்டே ஆகலையாட்டு இருக்குது. பேசப்போனா சிரிக்கிறாரு. பேசப்போனா சிரிக்கிறாரு. இதே ஒண்ணுமே பெருசா பண்ண மாட்டாங்களாட்டு இருக்குதுடா அப்படின்னு நினைச்சிட்டு, இன்றைய நாள் அந்த தர்பீஸ் கானா சாம்ராஜ்யத்துல கானா வினோத்தையும் நம்ம தர்பூசியும் உடைக்கிறாரு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி பயங்கரமா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் ராஜமாதாவா அப்பப்போ அவங்க பட்டும் படாம கனியும் ஒரு ஸ்கோர் பண்றதா செய்றாங்க. எஃப்ஜே சவரி எல்லாம் பெருசா எதுவும் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு குடுத்த ரோல் அப்படியாட்டிருக்கு. ரொம்பவே என்னடா நம்மள போய் ஒரு சேவகன் மாரிலாம் குடுத்துட்டாங்க அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா? அதையும் தாண்டி சபரி அங்கங்க ஸ்கோர் பண்றாரு தான். பெருசா ஒண்ணும் இல்ல மக்களே. பிபி டீம் எதிர்பார்த்த இந்த டாஸ்க்ல பெருசா ஒண்ணும் நடக்கிற மாரி தெரியாததுனால, அவங்களே கடுப்பாயிட்டாங்க. மக்களும் கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா பெருசா காமெடி பக்காவா கிரியேட் ஆகி கலகம், சண்டை ஏதாவது மூண்டா மட்டும் தான் நம்ம டிவில ப்ரோமோக்காகவும் இருக்கட்டும், எபிசோடாவா இருக்கட்டும், டிஆர்பி ஏறும், கன்டென்ட் போகும். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு வெங்காயம் பண்ணல அப்படிங்கிற மாரி தான் நேத்து எபிசோடு போச்சு. இன்னைக்கு அந்த கழகத்த மாறுனதுக்கு அப்புறம், இவர்களுடைய தலைமையை மாறுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் ரிவ்யூ நம்மளோட சேனல்ல வந்துட்டே இருக்கு. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. பிக் பாஸ் லைவ் அப்டேட் நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதனால மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண காத்திருக்கிற அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.